நாங்கள் வந்து சம்பளத்துக்காக போராடுறோம், எங்களோட உரிமைக்காக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை பற்றி செவிசாய்க்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. ஆனால் மாறி மாறி ஒருத்தர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, ஒருத்தர் என்னன்னா பணத்தை அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிட்டாங்க. தேர்தல் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதின்னு வரும்போது திமுக வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க. ஃபார் அ சேஞ்ச் வந்து அதிமுக இந்த ஜோனில் வந்து நல்லா விளையாடுது. இப்போ பாப்புலர் ஸ்கீம்ஸ் நீங்கள் தவிர்க்க முடியாது. இப்போ 10,000 ரூபாய்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா உள்ளாட்சி தேர்தலே தோற்று போயிடுவீங்க. இல்லை மேபி திடீர்னு இன்னொரு 5,000 ரூபா போட்டுட்டு கோடைக்காலம் கொடுத்தாச்சு, வேற என்ன கொடுக்கணும்? டிசம்பர்ல குளிர் வரப்போகுது. இது ரெண்டு கட்சிகள் மேலேயும் அந்த கோபம் இருக்குமா? யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க மேல தான் ஃபர்ஸ்ட் வரும். பார்க்கணும் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறாங்கன்னு. இப்போ தேர்தல் வாக்குறுதி திமுக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றுத்திறனாளிக்கு வந்து நாங்கள் இதை செய்வோன்னு, அந்த அறிவிப்பு பார்க்கும்போதே கோவம் வரும். விஜய் அவர்கள் நேற்று தன்னுடைய ஸ்பீச்சில் ஒரு மேனிஃபெஸ்டோன்னு வெளிப்படையாக சொல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படி. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல் மீ லைஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும் எல்லா கட்சிகளும் அவசரமா தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அதிமுக கொஞ்சம் அட்வான்ஸாவே போய் 2 கட்டமா இதற்கு முன்பாக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பேச சுட சுட 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல குறிப்பா கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் விலைவாசினால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால மக்கள் அவதிப்பட்ட மக்களுக்காக நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே கருணை தொகையா 10,000 வழங்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. எப்படி பாக்குறீங்க இது? ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு தான். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எல்லா காசையும் எப்படியே தூக்கி கொடுத்துட்டா இந்த கடன் சுமையாகி திருப்பி நம்ம தலையில தான் வரும். அது லாங் டேர்மில் அது கரெக்டு தான். நான் எப்படி பார்க்குறேன்னா 5 ட்ரில்லியன் எக்கனாமி ஆகணும், பொருளாதாரம் வளரணும் அப்படின்னாங்க. அப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு செல்ஃபோனோட விலை வந்து 2,000 ரூபா 3,000 ரூபா இருந்தது அப்படின்னா, அதே செல்ஃபோன் விலை இன்றைக்கி வந்து 20,000 ரூபா ஆச்சு. 20,000 ரூபா 25,000 ரூபா விற்று இந்த செல்ஃபோனு 2 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போது அதே செல்ஃபோன் தான், ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, மற்றபடி வேறு எதுவும் பெருசாக மாறல. பொருளாதாரம் வளர்கிறது கிட்டத்தட்ட இப்படி தான், அந்த விலைவாசி ஏறி போகிறதுனால. இப்போது ஒரு காலத்தில் வந்து இந்த ரேஷன் கடைக்கு 2,000 ரூபா 3,000 ரூபா போட்டது, 5,000 ரூபா போட்டதெல்லாம் போய் இப்போ 10,000 ரூபா வந்து கருணை தொகையாக தரேன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எதிர்வினை ஆட்டுறாங்க. திமுக வந்து 5,000 ரூபா போட்டாங்க, போட்டுட்டு 2,000 ரூபா பணத்தை போட்டுட்டு 3,000 ரூபாய் வந்து உங்களுக்கு மாசம் 3 மாசம் கோடைக்கால இது. இப்போ கோடைக்கால விடுமுறை தொகை இல்லை கோடைக்கால ஒரு அந்த இது கொடுக்கும் பொழுது ஒரு கருணை தொகை. ஏன்னா நான் வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட காணொலியில் சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு பற்றி நான் எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு ஏறி இருக்குன்னா சத்தியமாக ஏறி இருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. இந்த 5 வருஷத்தில் நிறைய அளவுக்கு ஏறி இருக்கு. ஸோ ஜனங்களுக்கு அவங்க செலவு பண்ண காசில் ஒரு பாதி திருப்பி வருது. இதனால் கடன் ஏறும், கடன் சுமை ஏறும் அப்படின்னா, கடன் எல்லா நாளும் தான் இருந்தது. அது அரசாங்கத்துக்கு அரசாமையில் வரவங்க அது எப்படின்றது பார்க்கணும். கடனை குறைக்கிறேன், கடனை சரி செய்கிறேன்னு வந்து ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை யாரும் வைத்து பாராட்டவோ இல்லை அவர் அந்த துறையில் இருக்க விடலை. ஓகே, மேபி அவர் இருந்திருந்தால் மேபி வேற ஒரு நோக்கத்தில் அரசாங்கம் போயிருக்கலாம், மேபி வேற சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் ரெகுலராக என்ன அரசியல் பண்ணுவாங்களோ அதே தான். பொதுவாக இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதின்னு வரும்போது திமுக வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க. ஃபார் அ சேஞ்ச் வந்து அதிமுக இந்த ஜோனில் வந்து நல்லா விளையாடுது. அதாவதுங்க தேர்தல்னால் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஜோனில் நடக்கும் ஒரு தேர்தல். அதாவது ஜோனுன்னா அது ஸ்டேஜ்னு சொல்லலாம், 6 ஸ்டேஜஸ். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு களத்தில் எந்தெந்த கட்சி நிற்கிது, அந்த கட்சியோட அந்த வியூகம், அதெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு. 2வது கூட்டணி, 3வது வந்து இந்த தேர்தல் வாக்குறுதி, 4வது வந்து பிரச்சாரம், அல்ல அந்த கட்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள், பிரச்சாரம், அதெல்லாம் வந்துடும். 5வதாக பார்த்திங்கன்னா அந்த வேட்பாளர். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து அந்த பூத்துக்கு எப்படி வாக்குகளை வாங்கிறது. அதாவது நைட்டில் போயிட்டு அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கறது, இல்லை காலையில் வாக்குக்கு காசு கொடுக்கறது, இல்லை உங்கள் ஊருக்கு நான் வந்து எம்எல்ஏ ஆனால் நான் இதை செஞ்சு தரேன், இதை நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கறது, இல்லை மிரட்டி ஓட்டு போட வைக்கிறது. ஒரு சில மாநிலங்களெல்லாம் நடந்திருக்கு, தமிழகத்தில் அது வாய்ப்பு கிடையாது. அப்போது இதெல்லாம் நடக்கும்பொழுது கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது பாஜக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அதிமுக அப்படின்னு வரும்போது ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில விஷயங்கள், அதாவது யார் வந்து கூட்டணிக்கு தலைமை, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேசுபொருளாகி
அப்புறம் அதிகமான கூட்டணி வந்து இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பர்செப்ஷன் வந்து திமுக வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க மோடியோட தலைமையில் ஆட்சி வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் அப்படிலாம் கிடையாது, இது அதிமுக தான் தனியாக ஒரு மெஜாரிட்டின்னு இவங்க போகிறாங்க. பட் அந்த பிரச்சாரம்னு பார்க்கும்போது டிஎம்டிகே அங்கே போய் சேருது, எல்லா கட்சிகளும் போய் சேர்ந்து அது வந்து ஒரு ஒரு காலையில் ஒரு மீம்ஸ் பார்த்தேன், சாரோட்டோ கூட்டணின்னு நேற்று சொல்லியிருந்தார் இல்லைங்களா விஜய். அதுக்கப்புறமா விஜயா தாவேக்கால யாரோ பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு சாரோட்டோவில் எல்லாரும் உள்ளே உட்காந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டுன்னு போகிற மாதிரி ஒரு ஒரு மீம்ஸ்லாம் வந்து தாவேக்கா தொண்டர்கள் வந்து இன்னைக்கு போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த கூட்டணின்னு வரும்போது ஒரு பார்வை ஒரு பேசுபொருள் என்பன்ற அந்த விஷயத்தில் வந்து திமுக முன்னிலை. ஓகே, கூட்டணி உடையாமல் இருக்கிறதுன்றதும் ஒரு ஒரு தேர்தல் நேரத்தில் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த வேலையில் வந்து காங்கிரஸ் போகலை. இதெல்லாம் அவங்களுக்கு பெருசு. பட் பிரச்சாரம் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் வந்து அதிமுக முன்னிலை. ஏன் அப்படின்னா 190 தொகுதி கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு எழுச்சி பயணம்னு சொல்லி சுற்றிட்டு வந்துட்டார். அப்போ என்னன்னா, கிராமத்தில் இருக்கிற மக்களை போய் ஒரு வாட்டி நேரில், இப்போ ஒரு பொன்னேரி எடுக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் தொண்டாமுத்தூர் எடுக்கிறீங்க, இல்லை வந்து வேலூர் கேவி குப்பை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஒரு 10,000 15,000 20,000, ஒரு சில இடத்துல 5,000, ஒரு சில இடத்துல 30,000, அந்தந்த இடத்துல கட்சிக்கு செல்வாக்கு எவ்வளோ அந்த மக்கள் கூடுறாங்க. அந்த மக்கள் கிட்ட போயிட்டு நான் வந்திருக்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்தால் இதை செய்வேன் போது ஒரு பப்ளிக் இன்டராக்ஷன் இருக்குது. இதற்கு வந்து முன்கூட்டியே டைமை எடுத்து அதில் வந்து வெற்றி பயணத்தில், அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மாநிலம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணம் போவாங்க. எல்லா காலத்துலையுமே நிறைய எதிர்கட்சி தலைவர் போயிருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு நடைபயணம் போயிருக்காரு, ஜெகன் இந்த மாதிரி வண்டி எடுத்து போயிருக்காப்புல, அதே மாதிரி இப்போ இவர் வந்து வண்டி எடுத்து போயிருக்காரு, ஸ்டாலின் சாரும் வந்து இதே மாதிரி வந்து பயணம்லாம் போயிருக்கிறாரு. எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க அதை பண்ணாமல் அஃபிஷியலாக இன்னாகரலுக்கு போவாங்க. அந்த பேட்டர்ன் எப்படின்னா, இந்த ஊரில் வந்து ஸ்கூல் கட்டி கொடுக்குறது, இந்த இடத்துல வந்துட்டு புதுசாக மருத்துவமனை கட்டி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அந்த பேட்டர்ன் போவாங்க. அதை முதல்வர் பண்ணுறாரு. பட் முதல்வர் வந்து எப்படின்னா தொகுதி தொகுதியாக போய் ஒரு தொடங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் வந்து அதிமுக இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி நாங்கள் 2,000 ரூபாய் சொன்னவங்க தான் அவங்க பணத்தை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் பணம் இல்லை, மத்திய அரசு காசு கொடுக்கலன்னு சொன்னவங்க இப்போ எங்கேருந்து வந்தது பணம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. போன வாட்டி அவங்க அந்த தேர்தல் அறிக்கையை விட்டவுடனே ஃப்ரீ சிலிண்டரு, 2,000 ரூபாய் பணம் இதெல்லாம் சொன்ன உடனே அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அறிவிப்பு வச்சு பண்ணாங்க. இப்போ இன்னொரு ரிவர்ஸில் இன்னொன்று கொடுத்துருக்குறாரு. இப்போ கருணை தொகைனா இப்போ போடுங்க அப்படின்னா, அப்போ 10,000 ரூபான்றது கொஞ்சம் பெரிய பணம் தான். ஆல்ரெடி 5,000 ரூபா போட்டுட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அரசு ஊழியர்களுக்கு போராட்டம் பண்ணுறவங்க தான் இருக்காங்க இல்லையா, செவிலியர்கள் போராட்டம் இருக்குது, அப்புறம் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் நிறைய இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் வந்து கேட்கும்போது செம்ம கடுப்போம். நாங்கள் வந்து சம்பளத்துக்காக போராடுறோம், எங்களோட உரிமைக்காக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதை பற்றி செவிசாய்க்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. ஆனால் மாறி மாறி ஒருத்தர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, ஒருத்தர் என்னன்னா பணத்தை அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிட்டாங்க திமுக சார்பா, அது அரசாங்கம் சார்பா. இதெல்லாம் வந்து போராட்டம் பண்றவங்களுக்கு வந்து ஒரு கோவம், அந்த கோவம் நியாயமானது. ஓகே, இப்போ கருணை தொகைன்னு நம்ம பேசுறோம், ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களோட அந்த கோரிக்கைகள், அவங்களோட உரிமைகள் வந்து அவங்க கேட்டு கொடுக்குற அளவுல தானே நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கா அது தெரியறது இல்லைல்ல. நல்லா இருக்கு. பட் இது வந்து இது 2 கட்சிகள் மேலேயும் அந்த கோபம் இருக்குமா? யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க மேல தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, ஆனாலும் கூட எதிர்கட்சி தலைவரா இருந்து நமக்கான அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வெறும் கருணை தொகை 10,000 கொடுக்குறேன்றாரு, மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்துறாரு. அப்ப நம்ம மீதான அந்த ஒரு கவனம் இல்லையே அப்படின்ற ஒரு கோபமும் வரும். இப்போ 10 பேருக்கு கோபம் வருது அப்படின்னா 7 பேரோட கோபம் வந்து ஆட்சியில் இருக்கவங்க மேல, ஸ்டாலின் அவர்கள் மீது போகும். ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி இவர் ஆட்சியில் இருந்தார், இவர் ஏன் இப்போ பண்ணலன்ற அந்த கோவம் வரும். பார்க்கணும் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறாங்கன்னு. இப்போ தேர்தல் வாக்குறுதி திமுக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றுத்திறனாளிக்கு வந்து நாங்கள் இதை செய்வோன்னு, அந்த அறிவிப்பு பார்க்கும்போது கோவம் வரும். 5 வருஷம் இருந்துட்டு பண்ணாமல் காவல்துறையை வச்சு இங்கே கைது பண்ணிவிட்டு ஊருக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க மேலே கேஸு போடணும்னு சொல்லி மிரட்டி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ தேர்தல் வாக்குறுதியில் சொல்லும்போது ஒரு கோவம் வரும். இதே அதிமுக சொல்லுதுன்னும் போது அந்த கோபம் என்பது லைட்டாக குறையும். இப்போ 4 பேர் கோவப்படுறாங்கன்னா அதில் மேபி ஒருத்தர் வந்து சரி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க அதையாச்சும் செய்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு அதில் ஒரு மேபி 1-2 பேர் மாறலாம். பொதுவாக ஃபஸ்ட்டு கேள்வி எப்பயுமே ஆட்சியில் இருக்கவங்க மீது தான் எதிர்ப்பு என்பது கிளம்பும். எதிரில் இருக்கவங்க மேலே வந்து அவ்வளோவா கோவத்தில் வராது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதுக்கு வந்து விலையை கொடுத்துட்டாங்க. அதிமுக மக்கள் கோபத்துக்கு ஆளாகி ஆல்ரெடி ஒரு வாட்டி தோத்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி தோத்துச்சு, இப்போ 2வது வாட்டியும் வந்துட்டு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, ஊழல் இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னா அவங்க மீது அவங்க ஆட்சி போகும்.
பட் ரெண்டாவது வாட்டி அவங்க இல்லையே, இப்போ திமுக தானே ஆட்சியில் இருக்கு. அதனால ஆன்டி இன்கம்பன்சி, மக்கள் கோபம், மக்கள் வெறுப்பு என்பது என்னைக்குமே வந்து ஆளுகின்ற அரசு மீது தான் வரும். இது வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி என்பது அரசுக்கு எதிராக தான் போகும். ப்ரோ இன்கம்பன்சி என்று சொல்வார்கள். அதாவது திட்டம் ரொம்ப சிறப்பான திட்டம், இந்த திட்டம் தொடரணும், இந்த ஆட்சி தொடரணும் அப்படின் போது ப்ரோ இன்கம்பன்சி. அப்போ இது வந்து இந்த தேர்தல் வந்து ஆன்டி இன்கம்பன்சிக்கும் ப்ரோ இன்கம்பன்சிக்கும் உண்டான அந்த போட்டி. இப்போ ஆன்டி இன்கம்பன்சின்றது இயல்பாகவே வரும். அதை நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டெல்லாம் தயார் பண்ண வேணாம். இப்போ இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஒரு காணொலி பார்த்தேன். ஒருத்தர் வந்து போதையை போட்டுட்டு காரை வந்து ரிவர்ஸ் எடுத்து இங்கேயும் அங்கேயும் கமுதியில் வந்து ஏடாகோடமாக ஓட்டி வரவங்களெல்லாம் இடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அதை பார்க்கும்போது என்னன்னா, இளைஞர்கள் இப்படி சீரழிகிறாங்களே, இதுக்கு எதுவும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு அந்த அடிப்படையில் ஒரு கோவம் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன ஆகுனா, அரசுக்கு மேபி டைரக்டா சம்பந்தம் இருக்காது, ஆனால் அது வந்து கோவம் வந்து உருவம். யார் மீதுனா ஒரு கோவம், ஒரு கோவமோ இல்லை ஒரு பண்போ ஒரு பாசமோ வருதுன்னா அது யார் மீதுனா செலுத்தணும். அப்போ அரசு நல்ல திட்டம் செய்யறாங்கன்னு ஒரு கரிசனம் வரும். பட்டு நீங்க என்னதான் திட்டங்கள் செஞ்சாலும் திட்டங்களை வந்து நாம வச்சுக்கிற அளவுக்கு மக்கள் வந்து இந்த விலை ஏற்றம் இருக்குல்ல, இல்லை அவங்க பாதிக்கப்பட்டது அதை இல்லை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டீங்க ஒரு அரசு திட்டத்தாலேயோ இல்லை அரசாங்கத்தோட செயல்பாட்டினாலேயோ இல்லை அரசு சரியில்லை பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களோட அந்த கோவத்தோட தன்மை இருக்குல்ல, பழிவாங்கிற தன்மை அது அதிகமாக இருக்கும். அதே அரசுக்கிட்ட நீங்கள் பயன்பெறீங்க அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல அதனால என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் அந்த வித்தியாசம் இருக்கு. புரியுது. பாசிட்டிவ்ஸ் விட நெகட்டிவ்ஸ் தான் மக்கள் மனசுல அதிகமா பதியும். ஆனா இப்ப மேனிஃபெஸ்டோ பத்தி பேசும்போது, திட்டங்கள் பத்தி பேசும்போது பாயிண்ட் அவுட் பண்ணி ரெண்டு பேருமே மாறி மாறி சொல்றாங்களா, அதிமுகவும் திமுகவும். இப்ப தவப்புதல்வன் மாதிரியான திட்டமா இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரியான திட்டங்கள், பெண் மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாவா இருக்கட்டும், இந்த விஷயம் எல்லாமே அதிமுகவிலையும் இப்ப ரெப்ளிகா பண்றாங்களான்னு தோணுது. இப்ப உதாரணத்துக்கு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு 2000 ரூபாய், 12ஆம் வகுப்பு வரை படித்து பதிவு செய்திருக்கவங்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய்னு சொல்றாங்க. இந்த திட்டங்கள் மாறி மாறி கொடுக்கக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் நேத்து தன்னுடைய ஸ்பீச்ல ஒரு மேனிஃபெஸ்டோன்னு வெளிப்படையா சொல்லாம நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்றது, பள்ளிக்கூடங்கள் எல்லாமே ரொம்ப சீரா ரொம்ப நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது, ரொம்ப டெக்னாலஜியா வெல் எக்யூப்டா இருக்கும்னு சொல்றது, இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் இதை பின் பாயிண்ட் பண்ணி ஸ்பெசிஃபைடா இதை பண்ணுவோம்னு நாங்க சொல்ல முடிய மாட்டேங்குது தாவேக்காவனால? இப்போ ஒருத்தர் வந்து 10th படிக்கிறாரு, ஒருத்தர் 12th படிக்கிறாரு, ஒருத்தர் வந்து எல்கேஜியில் இருக்கார். எல்கேஜி குழந்தைகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பொயம் சொல்லு அப்படின்னா அந்த குழந்தை என்ன பொயம் சொல்லும்? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்மி லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் ஆஹாஹா. இதுதான் பொயம். எப்போ? எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு. இதை 10வது படிக்கிற குழந்தைகிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து டேஃபிடில்ஸு இல்லை வந்து வேறு எதுனா ஒரு பொயம், போய்ட்ரி, எஸ்ஸே, இல்லை வந்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங் சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில் அவங்க தெரிஞ்ச ஒரு போழமோ, இல்லை பாரதியார் ஐயா எழுதின ஒரு காக்கை சிறுவிகளின் நந்தலாலா பாட்டோ, இல்லை ஏதோ ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ ஒன்று சொல்லுவோம் 10வதுல. இதை 12வது படிக்கிற மாணவன்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா கம்பன் எழுதுனது என்ன, ஐயா ராபர்ட் கால்டுவெல் என்ன சொல்லியிருக்கிறார் தமிழை பற்றி, இல்லை வந்து உங்களுக்கு வந்து இலக்கணம் என்ன, இலக்கியம் என்ன அப்படின்றது அகநானூறு புறநூறு, அந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் பேசுவாங்க. இன்னும் நீங்கள் கல்லூரி முடிச்சுட்டு கல்லூரியில் படிக்கிறவங்க கிட்ட போய் கேட்கும்போது அந்த தன்மை வந்து இருக்கும். அப்போ தேர்தல் வாக்குறுதின்னு வரும்போது விஜய் அவர்கள் ஜானி ஜானி எஸ் பாப்பால இருக்காரு. அதனால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு நேற்று பேசுறாருன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்? லாஸ்ட் 3 வருஷத்துல பெண்களுக்கு எவ்வளவு அநீதி நடக்கப்பட்டது, போக்சோ கேஸ் எவ்வளோ வழக்கு நிலுவையில் இருக்கு, கிரைம் ரேட் என்ன, ஸ்ட்ரைக் ரேட் அதாவது தண்டனை வாங்கி கொடுத்த விகிதாச்சாரம் என்ன, நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த விகிதாச்சாரத்தை எப்படி வேகப்படுத்துவேன், எப்படி வந்து கோர்ட்டு மூலமா மகிழா கோர்ட் எக்ஸ்ட்ராவாக செட் பண்ணி தண்டனை என்பது உடனே இப்போ வந்து ஒரு பாலியல் சிண்டல் ஒரு பிரச்சனைனா 4 வருஷம் ஆகுது இல்லை 3 வருஷம் ஆகுதுன்னா அண்ணன் விஜய்க்கு வந்தால் 6 மாதத்தில் முடிச்சு காட்டுறேன், இதுக்கு தான் பிளான் அப்படின்னு சொன்னார்னா அவர் வந்து பெண்கள் பாதுகாப்பில் உறுதியாக இருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு வேலை வாய்ப்பு பற்றி நேற்று அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது தென் மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகள்லாம் பெருக்கப்படுன்றார். இப்போது வேலை வாய்ப்பு இல்லைன்றது ஒரு உண்மை, ஒரு பிரச்சனை, இளைஞர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படி மீறி வேலை இருந்தாலும் அந்த வேலை பார்த்திங்கன்னா இந்த சொமேட்டோக்கு ஓட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுக்கறது, இந்த பைக்கில் வந்து ஒரு சேவை பண்ணுறது, ரேப்பிடோ ஓட்டுறது, இதுதான் இருக்குது. அதாவதுங்க இது வேலை தான், நான் இதை குறைச்சி மதிப்பிடலை. பட் என்னை பொறுத்தவரை என்னென்னா ஏன் ஒரு 40,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு வேலை மாதிரி எதுவும் கிடைக்க மாட்டேங்குது?
ஏன் 15,000த்துக்கும் 20,000த்துக்குமே தான் தமிழர்கள் வேலை பார்க்கணும்னு இருக்கு. அப்போ படிச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது, படிச்ச வேலை இல்லை பிடிச்ச வேலை இல்லை கொஞ்சம் பணம் கூட சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு வேலை, அந்த தன்மைக்கு நம்ம போகணும் அப்படின்னா இப்போ ஒரு சில முன்னேற்றங்கள் வரும். சரி, குறைந்தபட்சம் அது இல்லை அப்படின்னும் பொழுது படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறாப்புல, வீட்டில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக அம்மா அப்பா தண்டமாக உட்காந்துருக்குது, ஆள் இவ்வளோ பெருசாக இருக்குது, அது வரும். அட்லீஸ்ட் இப்போ அந்த வார்த்தை வர்றது குறையும். இதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, இந்த தொகை வந்து நம்ம ரொம்ப நாள் வாங்கக்கூடாது, இது வந்து அரசாங்கத்துக்கும் ஆபத்து, நமக்கும் இது கெட்டது, அதனால் நம்ம வேலைக்கு போகிறது தான், அது வரையிலும் இது ஓகே அப்படின்னு அந்த பார்வை இளைஞர்கள் பார்க்குறாங்கன்னா அது சிறப்பு. பட் இது வந்து என்னென்னா, அந்த சுமையாக இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு எங்க பணம்ன்றது வந்து நம்ம சொல்லலாம், பணம் அந்த பணம் இந்த பணம் தான். பணம் ஒருத்தருக்கு கையில் வருதுன்னா அதை வந்து அவங்க வந்து லட்சுமி தேவி மாதிரி தான் அவங்க கொண்டாட போகிறாங்க, ஐயா அண்ணாவோட மொழியில் சொல்லணும்னா. அதனால் வந்து பணம் தேவை என்பது இங்கே மக்களுக்கு தேவைப்படுகிறது, அது இயல்பு, யதார்த்தம் தான். அது எந்த திட்டம் மூலிமா எந்த ரூபத்தால் அது பணமாக வந்ததுன்னா அது நல்லது தான், மக்கள் அதை வரவேற்பாங்க. அதனால் இந்த திட்டம் வந்து இன்னைக்கு 10,000 சொல்றதும் சரி, 1000 ரூபாய் சொல்லியிருக்கிறதும் சரி நல்லது. அன்னைக்குமே 5,000 ரூபாய் ஸ்டாலின் சார் போட்டப்போ நான் அன்னைக்கு வந்து அதை வரவேற்று தான் பேசினேன். ஏன்னா ஒரு சில பேர் விமர்சனம் சொன்னாங்க, நீங்கள் என்ன ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி பணம் போடுறாங்க, இந்த ஃப்ரீபி கலாச்சாரத்தை வந்து நீங்கள் வந்து ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு பிடிக்கிறதுனால தான் இதை அரசியல்வாதி செய்கிறாங்க. இதெல்லாம் அறிவிச்சாலும் நான் அவனை தோக்கடிப்பேன், இல்லை இதெல்லாம் அறிவிச்சாலும் நான் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்ற அந்த முடிவை வந்து மக்கள் எடுக்கலை. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுகன்னு சொல்லி மாறி மாறி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் 3வது கட்சியாவோ புதிய கட்சியாவோ நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனால் அவங்கள ஏற்றுக்கலை. கூட்டணியில் போனால் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தோ ஒரு சீட்டோ கிடைக்குது, பட் கூட்டணிக்கும் போலனா அதுவும் கிடைக்கலன்றதான் களத்துல 30-40 வருஷமா நான் பார்த்தது படிச்சது. நான் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 22 வருஷம். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தரவுகள் எடுத்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் அரசியல் பார்த்தா மாற்றுக் கட்சிகளுக்கு இங்கே வேலை இல்லை. அதனால ஜனநாயகத்தை மாற்றுக் கட்சி வரக்கூடாது அப்படின்னு இல்லை, மக்கள் முடிவு பண்றது தான். பட் இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அதிமுகவும் திமுகவும் அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணும். இந்த காரணத்தினாலதான் பதிவாகிற வாக்குல 70% வந்து திமுக அதிமுகவை பிரிச்சுக்கிறாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சியா பிரிஞ்சாலும் இல்லை மாறி மாறி சம்டைம்ஸ் திமுக எதிர்கட்சியா இருக்கும், அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும், இல்லை திமுக ஆளுங்கட்சி அதிமுக எதிர்கட்சியா இருந்தாலும் இந்த 2 ஓட்டையும் சேர்த்தீங்கன்னா 70% வாக்கு அவங்களும் எடுத்துருக்கும். அப்போ மிச்சம் இருக்க ஒரு 30% வாக்குல பார்த்தீங்கன்னா பதிவாகிறதுல நான் சொல்றேன், மிச்சம் இருக்க 30% வாக்கு தான் வந்து மற்ற கட்சிகள் சுயேட்சை நோட்டா 3வது கட்சியெல்லாம் பிரிக்கிறது. அப்போ ஸ்டில் அந்த லயன் ஷேர் அதிகப்படியான வாக்குகளை வந்து இந்த 2 கட்சிகள். இப்போ இந்த அறிவிப்பை பார்க்கும்போது 10,000 ரூபாய் அதிமுக ஆட்சிக்கு வந்தா 10,000 ரூபாய், இது சொத்து வச்சிருக்கவங்களுக்கு தான் கிடையாது. அதிமுகவே பல முறை விமர்சனம் செய்திருக்காங்கல்ல சார், நாங்க ஆட்சியில இருந்து விலகும் போது எவ்வளவு கடன் சுமை இருந்துச்சு, அது அப்படியே இப்ப ரெட்டிப்பாகி கிட்டத்தட்ட எவ்வளவு கடன் சுமை தமிழ்நாட்டின் மேல இருக்கும்போது இந்த மாதிரியான அறிவிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமா இருக்கு அப்படின்ட்டு அதிமுக மட்டும் அதை எப்படி சமாளிப்பாங்கன்ற ஒரு கேள்வி இயல்பாவே வரல. 10,000 ரூபாய்ங்கிறது ஹியூஜ் அமௌண்ட் இல்லை சார். நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது எப்படி வந்து அதிமுக இதை சரி செய்ய போகுது அப்படின்னு. அதிமுக இதை சரி செய்ய போகாது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். 5 வருஷம் ஆட்சிக்கு ஒரு அறிவிப்பு, இது யார் சரி செய்வா, எதுக்கு சரி செய்யணும், ஏன் சரி செய்யணும் அப்படின்றது அவங்க கிட்ட கேள்வியும் இல்லை. அந்த கேள்வி இருக்கலாம், ஆனால் அவங்க கிட்ட பதில் கிடையாது. அதிமுக கிட்ட தான் பதில் இல்லையா, திமுக கிட்ட பதில் இருக்கலாம், திமுக கிட்டையும் பதில் இல்லை. திமுகவும் என்ன சொன்னாங்க, இந்த உட்வர்ட் ஸ்கிரேப் வாட்டர் தான், நீ குழந்தையா இருக்கச்சே இதை தான் கொடுத்தேன், குழந்தை அழுகுதுன்னா நீ குழந்தையா இருக்கச்சே இதுதான் கொடுத்தேன் அப்படின்னா. இல்லை இப்படி எடுத்துக்கலாம், நாங்கள் பண்ணால் தக்காளி சட்னி, எதிரில் வந்தால் அது வந்து ரத்தம், எங்களுக்கு வரும்போது அது வலிக்கும். இந்த கேள்வியை வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சியில் இருக்கிறவங்க இதை கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இதை கேட்பாங்க. இவங்க அறிவிச்சா காசு எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, அவங்க அறிவிச்சா இவங்க திருப்பி கேட்பாங்க காசு எங்கே இருக்கு. இது வந்து இது அரசியல் தான். அதை தாண்டி வந்து இதற்கு தீர்வு எங்க, இது நடக்குமா, சாத்தியமான ஒரு தீர்வு இருக்கு. என்னன்னா, இது எல்லாமே வந்து எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா, செக்யூரிட்டிஸை வச்சு தான் கடன் வாங்குறது. அதாவது செக்யூரிட்டிஸ்னா உங்களோட மூலதனம், உங்களுக்கு என்ன கஜானால என்ன இருக்கு, உங்களோட இந்த அசட் அதெல்லாம் வச்சு தான் அதை கடன் வாங்குறதோ இல்லை கடன் பெறுவதோ. அதை வைத்து நீங்கள் அரசு கஜானால வரவு வைத்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு திட்டத்துக்கு பணம் ஒதுக்கியிருப்பாங்க, அந்த பணத்தை எடுத்து இதில் கொடுத்துட்டு வேற பணம் வந்தோடனே அதில் தூக்கி போடுறது. இப்போ வீட்டில் நம்ம எப்படி ரொட்டேஷன் பண்ணுவோம், இந்த பணத்தை தூக்கி அங்கே, அந்த பணத்தை இது ஆடிட்னு ஒருத்தர் வந்து கேட்டால், நீ ஏன்ப்பா இதில் கை வச்ச, இந்த பணம் இது தானே அப்படின்னு அது ஆடிட்டு வந்து கேட்டாலும் அதுக்கு எதனா பதில் சொல்லுவாங்க. அதனால தான் சிஏஜி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆடிட்டர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்டியாக இருக்கும். ஆடிட் சரியாக இருக்காது, தவறுகள் இருக்கும், அதில் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஃபண்ட் இருக்கும், அதில் ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து இருந்தாலும் கூட
இந்த அறிவிப்பு என்பது அந்த வாக்குகளை பெறணும். மக்களை பொறுத்தவரை என்ன நினைப்பாங்க, எனக்கு என்ன செஞ்ச, ஃபர்ஸ்ட் கேள்வி அதானே. நான் உனக்கு ஓட்டு போடணும்னா எனக்கு என்ன செய்வேன், அந்த கேள்விக்கு பதில் அப்படின்றது தேர்தல் வாக்குறுதியோட ஒரு முக்கிய பங்கு, பிரச்சாரத்தோட ஒரு முக்கிய பங்கு. அதை வந்து இன்னைக்கு வந்து அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக லாஸ்ட்டில் வந்து மொத்தமாக விடுவாங்க. அது வந்து யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல, ஆனால் இது ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா. இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ மீனவர்கள் பிரச்சனை 8,000 ரூபான்றதை 12,000 ரூபா ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மீன்பிடி தடை காலத்தில். இப்போ 12,000 ரூபா இவங்க ஏலத்துக்கு கேட்டாங்க. இப்போ 13,000 ரூபா இல்லை 14,000 ரூபா வச்சாதான் மீனவர்களுக்கு வந்து இவங்க ஏதோ செஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா செய்யலை. 12,000 ரூபா செஞ்சேன்னா இப்போ 5 வருஷமா இந்தியாப்பா ஏன் செய்யலை? அப்போது ப்ரெஷரை ஏற்றுது. அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவுக்கு ப்ரெஷரை ஏற்றுறாங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதின்னு வரும்போது இப்போ கருணாநிதி 10,000 ரூபான்ட்டாங்க. இப்போ யோசிப்பாங்கல்ல, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, கையில் எவ்வளோ நாள் இருக்குது, சரி கையில் எவ்வளோ நாள் இருக்குது, அப்போ செய்யறதுன்றது சாத்தியம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்லை மேபி திடீர்னு இன்னொரு 5,000 ரூபா போட்டுட்டு கோடை காலம் கொடுத்தாச்சு, வேற என்ன கொடுக்கணும், ஜூன் ஜூலையில் என்ன காலம் வரும், பருவ காலமா அது, இல்லை அந்த பூக்குற காலம் ஏதோ ஒன்று, இல்லை மழை காலம் ஏதோ ஒன்று, டிசம்பர்ல குளிர் வரப்போகுது, அதான் ஏதோ ஒன்று ஆடி ஆஃபர் ஏதோ ஒன்று, இல்லை டிசம்பர்ல குளிர் வரும், அதனால குளிருக்கு முன்பணமே இப்பயே போட்டுன்னு ஒரு 5,000 ரூபா போடலாம், இல்லை எதோ ஒன்று போடலாம். திமுகவுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. இல்லை போட முடியல அப்படின் போது அவங்களும் வந்து ஒரு வாக்குறுதி இது மாதிரி கொடுக்கலாம். இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம், அரசு கஜானாக்கு பணம் தேவை. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கடன் வாங்குறதோ இல்லை வந்து விலைவாசியை ஏற்றுறதோ அப்படின்றது அரசுக்கிட்ட இருக்குது. இப்போ அரசு என்ன நினைக்குதுன்னா, நம்ம வந்து அதற்கு உண்டான மூலதனத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்குறாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்தவரைலாம் என்னன்னா, அவங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கும், எவ்வளோ செய்ய முடியும் எவ்வளோ செய்ய முடியும். இன்னொன்று 100% கேரண்டி கிடையாது இது எல்லாத்தையும் அப்படியே செய்யணும். இப்போ பாப்புலர் ஸ்கீம்ஸ் நீங்கள் தவிர்க்க முடியாது. இப்போ 10,000 ரூபாய்லாம் சொல்லிட்டு நீங்கள் போடாம விட்டீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலே தோத்து போயிடுவீங்க. இப்போ மகளிர் உரிமை தொகையே வந்து அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு சொல்லும்போது ஒரு கிரிட்டிசிசம் வைக்கப்படுச்சு. அப்போ 10,000 ரூபாய் அனைத்து குடும்பத்தினருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாருக்குமே போய் சேருமா? அதை இமிடியேட்டா ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்தா போடுவாங்களா அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகள் வருது இல்லை? இல்லைங்க, கண்டிப்பாக அதெல்லாம் வந்து முதல் கையெழுத்தாக போட்டு உடனே செய்கிறதுக்கெலாம் எவ்வளோ பணம் இருக்குன்றதுலாம் யதார்த்தம் கிடையாது. இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா இப்போ ஆட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்க பொதுவாக என்னென்னா, கஜானாவில் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டு தான் நம்ம இயல்பை பேசுவோம். முதல் கையெழுத்து போடலாம், அதனால் ஜியோ வெளியிடலாம். அந்த ஜியோ வெளியிட்டு அது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு போய் அப்ரூவல் வந்து கேபினெட் ஓகே பண்ணி தான் வரணும். அது வரும்போது கஜானாலேயும் காசு இருக்கணும், இல்லைனா அதுக்கு கடன் வாங்கணும், டைம் எடுக்கும். எவ்வளோ நாளில் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. அதனால தான் அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க, ஒரு பேரா சொல்லிட்டு விட்ருவாங்க, ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்காது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 1000 ரூபாய் கொடுத்தது போது வந்து அனைத்து பெண்கள் சொல்லிட்டு அப்புறம் தகுதி அடிப்படை அப்படின்றது இல்லாமல் இப்போ அனைத்து பெண் பத்திரிகையாளர் கேட்கும்போதும் எல்லாருக்கும்ன்றாங்க. இப்போ இதெல்லாம் ரெக்கார்டு. அப்போது அட்லீஸ்ட் ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்றது அது வரலாம் சிறப்பு. இன்னொன்று இப்போ மீனவர்களுக்கு இந்த 12,000 அப்படின்னும் போது மீனவர்கள் வந்து தகுதி வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. தடைமுறை காலம்னா எல்லாரும் தான் வந்து போட்டோ எடுத்துகிட்டு இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து இது வந்து திமுக கூட்டணிக்கோ இல்லை திமுகவுக்கு ஒரு ப்ரெஷரை இது பில்டு பண்ணும்.